ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ரோட் மேப் டு டேட்டா அனலிஸ்ட். நீங்களும் ஒரு டேட்டா அனலிஸ்ட் ஆகணும்னா என்னென்ன ஸ்கில்ஸ் தேவை அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் டேட்டா அனலிஸ்ட் ஆகிறதுக்கு, இல்லை டேட்டா அனலிஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்றதுக்கு. இப்போ ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருக்குது, அவங்க உங்களை கூப்பிட்டு என்கிட்ட இவ்வளோ டேட்டா இருக்குது, இந்த வச்சுக்கோ, இந்த டேட்டா அனலைஸ் பண்ணி என் சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி சில விஷயத்த சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் சரி கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போய் உன்னோட ஸ்கில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அதை க்ளீன் பண்ணுறது, டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறது எல்லாம் வேலையும் பண்ணிடுவீங்க. பண்ணிவிட்டு ஒரு ரிப்போர்ட் ஒன்று பண்ணி கொடுப்பீங்க. இந்த ரிப்போர்ட் பார்த்தோன்னே அண்ணாச்சி ரொம்ப சந்தோஷமாயிடுவார். ஏன் அப்படின்னா இதில் வேறு லெவல் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கும். என்ன மாதிரி அப்படின்னா, காலையில் 6 மணிலேருந்து 7 மணி வரையும் பால் பாக்கெட்லாம் அதிகமாக சேல் ஆகுது. ஆனால் பால் பாக்கெட் கூட பிஸ்கெட்டும் பிரெட்டுமே அதிகமாக சேல் ஆகுது. இப்போ அண்ணாச்சிக்கு ஒரே சந்தோஷம். ஓ அப்படிலாம் ஆகுதா, எனக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது. சரி, அப்போ நான் என்ன பண்ணுறேன், இனிமேல் பால் பாக்கெட் எவ்வளோ வாங்குறேனோ அதே குவான்டிட்டிக்கு பிஸ்கெட்டையும் பிரெட்டையும் சேர்த்து வாங்குறேன். ஸோ இது எனக்கு அதிகமான சேல்ஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை ஒரு டேட்டா அனலிஸ்ட்டு அவங்களோட மேனேஜர்ஸ்க்கோ இல்லை ஓனர்ஸ்க்கோ கொடுப்பாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் மற்ற விஷயத்தை பார்க்கலாம். நமக்கு டேட்டா அனாலிசிஸ் அப்படின்னா என்னன்னு தெரியணும், இல்லை டேட்டா அனலிஸ்ட்னா யாருன்னு தெரியணும். நமக்கு ஃபர்ஸ்ட் முக்கியமான திங்ஸ் இதுதான் இல்லையா? இப்போ நம்ம கிட்ட ஒரு ரா டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ரா டேட்டால ஒரு 1000 ரோஸ் இருக்கு, ஒரு 1000 காலம்ஸ் இருக்குன்னு அசியூம் பண்ணிப்போம். இப்போ இந்த ரா டேட்டாவை நான் பார்த்தா புரியுமா? கிடையாது. இல்லை நீங்க பார்த்தா புரியுமா? கிடையாது. இல்லை இந்த டேட்டாக்கு சொந்தக்காரங்க லைக் ஒரு மேனேஜரோ இல்லை கம்பெனி ஓனரோ பார்த்தா புரியுமா? கிடையாது. இல்லை ஒரு லேம் மேன்ட்ட காட்டினா புரியுமா? கண்டிப்பா கிடையாது. எப்படி உங்க எல்லாருக்கும் நம்மளால புரிய வைக்க முடியும்? அதாவது இந்த ரா டேட்டாவை எப்படி ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனா மாத்துறது. இந்த ரா டேட்டா யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனா மாத்துறவங்க தான் டேட்டா அனலிஸ்ட். இந்த ப்ராசஸுக்கு பேர் தான் டேட்டா அனாலிசிஸ். இங்க என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த டேட்டாவை சில கிளீனிங் பண்ணுவோம். தேவையில்லாத விஷயங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் ரிமூவ் பண்றது, டூப்ளிகேட்ஸ்லாம் ரிமூவ் பண்றது, அந்த மாதிரியான விஷயங்கள். அப்புறம் சில டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பண்ணுது. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்னா என்னன்னா, நம்மளோட பிசினஸ் ப்ராப்ளம்க்கு ஏற்ற மாதிரி டேட்டாவை மாற்றணும். இதெல்லாம் நீங்க பண்ணிட்டீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு கிளீன்டு டேட்டா இருக்கும். இந்த கிளீன்டு டேட்டாவை வச்சு நம்ம ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணுவோம். இந்த ரிப்போர்ட்ல சில சார்ட்ஸ் இருக்கும், சில கிராஃப்ஸ் இருக்கும். இப்போ இந்த ரிப்போர்ட்டை நீங்க என்கிட்ட காட்டினாலும் சரி, உங்க மேனேஜர்கிட்ட காட்டினாலும் சரி, இல்லை ஒரு லேம் மேன்கிட்ட காட்டினாலும் சரி, அவங்க எல்லாருக்கும் இது புரியும். ஸோ நீங்க ஒரு ரா டேட்டாவை இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனா நீ மாத்துற. ஒரு பிஐ டூல் வச்சு, பவர் பிஐ இருக்கு, டேப்லோ இருக்கு, நிறைய பிஐ டூல்ஸ் இருக்கு. ஏதோ ஒரு டூலை வச்சு நீ இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் பண்ணி கொடுக்கும்போது எல்லாராலையும் ஆக்சஸ் பண்ண முடியுது அப்படின்னா நீ ஒரு டேட்டா அனலிஸ்ட். இது மட்டும் ஓகேவா? கிடையாது. இவங்க எல்லாரும் பண்ணக்கூடிய சில விஷயத்தையும் தாண்டி இதுல பார்க்க முடியாத சில விஷயத்தை நீ சொல்லணும். அது பேர் தான் ஸ்டோரி டெல்லிங். ஸ்டோரி டெல்லிங். இந்த எல்லா ஸ்கில்ஸும் நம்ம கிட்ட இருக்கும். ஓகே, இப்போ நமக்கு டேட்டா அனாலிசிஸ்னா என்ன, டேட்டா அனலிஸ்ட்னா யாருன்ற ஒரு சின்ன ஐடியா நமக்கு கிடைச்சிருக்கும். ஒரு பிசினஸ் ப்ராப்ளமோட இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம கிட்ட ஒரு டாக்டர் வராங்க. நீங்க அசியூம் பண்ணிக்கோங்க, நீங்க ஒரு டேட்டா அனலிஸ்ட். உங்கள்கிட்ட ஒரு டாக்டர் வராங்க. அந்த டாக்டர் சொல்றாங்க, இயர்லி பேசிஸ்ல கோவிட் கேஸ் இன்க்ரீஸும் ஆகுது, டிக்ரீஸும் ஆகுது. அதே மாதிரி நிறைய கேஷுவாலிட்டிஸும் இருக்கு. எங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் இல்லை, பட் எங்கள்கிட்ட டேட்டா இருக்கு. 2020, 2021, 2022, 2023 டேட்டாஸ் இருக்கு அப்படின்னு நம்ம கிட்ட சொல்றாங்க. இப்போ இந்த பிசினஸ் ப்ராப்ளம்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சில விஷயம் பண்ணணும். ஒரு டேட்டா அனலிஸ்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அந்த அனாலிட்டிக்ஸ் நம்ம சொன்ன அந்த ப்ராசஸ் பண்ணுவோம். பட் ஜென்ரலா பண்ணாம ஒரு 4 ஸ்டேஜஸ் இருக்கு. இந்த 4 ஸ்டேஜஸ் தான் டிஸ்கிரிப்டிவ், டயக்னாஸ்டிக், ப்ரிடிக்டிவ், பிரிஸ்கிரிப்டிவ். இப்போ இந்த டிஸ்கிரிப்டிவ் அண்ட் டயக்னாஸ்டிக் இது ரெண்டையும் பண்றவங்க பேர் தான் டேட்டா அனலிஸ்ட்.
இந்த நாலுத்தையும் சேர்த்து பண்றவங்க பேர் வந்து டேட்டா சயின்டிஸ்ட். இப்போ இந்த டிஸ்கிரிப்டிவ் டயக்னாஸ்டிக் அனாலிட்டிக்ஸ் அப்படின்னா என்னன்றதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். டிஸ்கிரிப்டிவ் அனாலிட்டிக்ஸ் அப்படின்னா வாட் ஹேப்பன்ட். இப்போ நம்ம கோவிட் கேஸ் பார்த்துட்டு இருந்தோம். அந்த டாக்டர் வந்து உங்கள்கிட்ட சொன்னாங்க 2020, 2021, 2022, 2023 டேட்டா என்கிட்ட இருக்கு. இப்போ எனக்கு ஒரு கிளியர் பிக்சர் இல்லை. இப்போ நீங்க டாக்டருக்கு ஒரு கிளியர் பிக்சர் தரணும், என்ன ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் அனாலிட்டிக்ஸ் வாட் ஹேப்பன்ட். எப்படி நம்ம பார்க்கலாம்னா, நம்ம கிட்ட 4 இயர்ஸ்க்கான டேட்டா இருக்கு. இப்போ நீங்க என்ன ஆயிருக்குன்னு பார்க்கும்போது 2020ல இருந்து 2021 வரையும் கோவிட் கேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2021ல இருந்து 2022 வரையும் டிக்ரீஸ் ஆயிருக்கு. திரும்ப 2022ல இருந்து 3 வரையும் ஹியூஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்படின்ற ஒரு பேட்டர்ன் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. அதுதான் வாட் ஹேப்பன்ட் டிஸ்கிரிப்டிவ் அனாலிட்டிக்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இப்போ செகண்ட் ஸ்டேஜ்ல why something happened. For example, 2020ல இருந்து 2020 வரையும் 1 வரையும் ஏன் கோவிட் கேஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரீசன் வந்து நிறைய பீப்புள் வந்து அதர் கண்ட்ரீஸ்ல இருந்து இங்க வந்திருக்கலாம். 2021ல இருந்து 2022 வரையும் ஏன் டிக்ரீஸ் ஆயிருக்கு. ரீசன் நம்ம குவாரண்டைன்ஸை கொஞ்சம் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு எல்லாரும் வீட்லயே இருந்திருக்கலாம். 2022ல இருந்து 2023 திரும்பி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெத்தாஜிக்கா நம்ம திரும்பவும் குவாரண்டைன்லாம் ஃபாலோ பண்ணாம அதர் கண்ட்ரிஸ் போயிட்டு வர்றது இந்த மாதிரி இருக்கனால இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம். ஸோ இந்த ஒய் ஹேப்பன்றதை நீ கண்டுபிடிக்கணும். இந்த இன்ஃபர்மேஷனை தான் நீ உன்னோட மேனேஜர் கிட்ட இல்ல உன்னோட ஸ்டேக் ஹோல்டர் கிட்ட இல்ல யாருக்கு இந்த பிரச்சனை இருக்கோ அவங்கள்ட்ட போய் சொல்லணும். நம்ம கேஸ்ல இந்த டாக்டர் கிட்ட நம்ம சொல்லணும். ஸோ இந்த 2020ல இருந்து 2021 ஏறி இருக்கு, காரணம் இதுதான். 2021ல இருந்து 2021 டிக்ரீஸ் ஆயிருக்கு, அதுக்கு காரணம் இதுதான். 22ல இருந்து 23க்கு வந்து இதுதான் ஆயிருக்கு, அதுக்கு காரணம் இதுதான். இப்படின்ற விஷயத்த ஒரு டேட்டா அனலிஸ்ட் டேட்டா அனாலிசிஸ் அப்படின்ற ப்ராசஸ் மூலியமா அவங்களோட பிசினஸ் ஸ்டேக் ஹோல்டர்கிட்ட போய் சொல்லுவாங்க. இதுதான் ஒரு கம்ப்ளீட் டேட்டா அனாலிசிஸோட சைக்கிள். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடைச்சிருக்கும், டேட்டா அனலிஸ்ட்னா என்ன, டேட்டா அனாலிசிஸ்னா என்ன அப்படின்றது புரிஞ்சிருக்கும். இப்போ நமக்கு இந்த டேட்டா அனலிஸ்ட் எப்படி ஆகுறது அப்படின்ற ஒரு ரோட் மேப் தேவைப்படும். யாரெல்லாம் ஆக முடியும்? ஒரு நான் ஐடி பேக்ரவுண்ட்ல இருந்து எதுவுமே தெரியலனாலும் பரவாயில்ல, ஒரு டிகிரி இருந்தா போதும். என்னென்ன ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணா அவங்களும் ஒரு டேட்டா அனலிஸ்ட் ஆகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்கில் தெரிய வேண்டியது எக்ஸல், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல். ஏன் எக்ஸல் ஸ்பெஷலா? ஏன்னா எல்லா கம்பெனிஸுமே அவனோட டேட்டாவை ஒரு எக்ஸல்ல ஸ்டோர் பண்றான். ஏன்னா மைக்ரோசாஃப்ட் ஒரு பஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறான். அந்த பஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் எல்லா கம்பெனி யூஸ் பண்றதுனால எக்ஸலையும் அவன் ஆட் பண்ணிக்கிறான். ஸோ டேட்டாஸ் எல்லாம் மேக்ஸிமம் எக்ஸல்ல இருக்கும். இந்த மாதிரி நீங்க பாக்குற இந்த இமேஜ் மாதிரி டேட்டாஸ் இருக்கும். இப்போ இந்த எக்ஸல்ல நமக்கு சில விஷயம் தெரியும். ஃபங்க்ஷன்ஸ், பிவோட் டேபிள்ஸ், சார்ட்ஸ். சில ஃபங்க்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி பிவோட் பண்ணணும், எப்படி சார்ட்ஸ் கிரியேட் பண்ணணுன்ற சில விஷயங்கள் நம்ம கத்துக்கணும். இதுக்கு எவ்வளவு டைம் ஃப்ரேம் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 வீக்ஸ்ல இருந்து 4 வீக்ஸ் ஆகும் ஒரு எக்ஸலை நீங்க மாஸ்டர் பண்ணணும்னா. செகண்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஸ்கில் என்னன்னா எஸ்கியூஎல், சீக்வல் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. எஸ்கியூஎல் அப்படின்னா வந்து இட்ஸ் அ ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லலாம். இது என்ன ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜ்? ஃபார் எக்ஸாம்பிள், எல்லா கம்பெனிக்கிட்டையும் டேட்டா இருக்கும். இந்த டேட்டாவெல்லாம் ஒரு பிளேஸ்ல ஸ்டோர் பண்ணுவான். அந்த பிளேஸ் தான் இந்த எக்ஸல், இந்த எஸ்கியூஎல்னு வச்சுக்கோங்க. ஒரு பக்கெட், இந்த பக்கெட்ல தான் போட்டு வச்சிருப்போம். இப்போ இதுல இருந்து டேட்டாவை எடுக்க தெரியணும் நமக்கு. ஸோ அந்த ஸ்கில்லை நம்ம கத்துக்கணும். அது எப்படி எடுக்க முடியும் அப்படின்னா, சும்மா எதோ வச்சுலாம் எடுக்க முடியாது. ஒரு query நமக்கு எழுத தெரியணும். ஒரு query நமக்கு எழுத தெரிஞ்சுன்னா அந்த queryல இருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ என்னென்ன பண்ண தெரியணும் எஸ்கியூஎல்ல அப்படின்னா, ஆக்சஸ் பண்ண தெரியணும், டேட்டாவை ஆர்கனைஸ் பண்ண தெரியணும், அனலைஸ் பண்ண தெரியணும். ஆக்சஸ்னா எப்படி ஒரு டேட்டா உள்ள இருந்து எடுக்கிறது, இது எப்படி ஜாயின்ஸ் மூலமா சேர்க்கிறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் நமக்கு தெரியணும். இதுக்கு அப்ராக்சிமேட்டா ஒரு 2 to 3 வீக்ஸ்ல எஸ்கியூஎல் நம்ம கத்துக்கலாம்.
தென் அடுத்து ரொம்ப முக்கியமான ஸ்கில் என்னன்னா பைத்தன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லலாம். பைத்தன் நம்ம எல்லாருக்கும் தெரியும், இப்போ ரொம்ப பூம் ஆயிட்டு இருக்கு. பைத்தன் ரொம்ப மஸ்ட் ஸ்கில்லும் கூட இப்போ டேட்டா அனலிஸ்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா. எப்படி நமக்கு வந்து பைத்தன் கோடிங் எழுதணும்னு தெரியும். ரொம்ப சிம்பிள், இது ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி லாங்குவேஜ், யார் வேணா கத்துக்கலாம். ஈஸியா நம்ம லேர்ன் பண்ணக்கூடிய ஒரு லாங்குவேஜ் தான். இதை பார்த்து பயப்படலாம் தேவையில்லை. பாண்டாஸ், நம்பை, இதெல்லாம் சில லைப்ரரிஸ் எல்லாம் இருக்கிறது, ரொம்ப ஃபேமஸான லைப்ரரிஸ். நிறைய இன்பில் லைப்ரரிஸ் இருக்கு, அதெல்லாம் நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இன்னொரு லாங்குவேஜும் இருக்கு ஆர்ன்னு சொல்லிட்டு. பட் என்ன கேட்டீங்கன்னா பெட்டர் ஸ்டார்ட் வித் பைத்தன் தான் சொல்லுவேன். பைத்தன் ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த பைத்தன்ல நீங்க என்னென்ன பண்ணுவீங்கன்னு பாத்தீங்கன்னா, டேட்டா கிளீனிங் அண்ட் ப்ரிப்பரேஷன். ஒரு ரா டேட்டா வருதுன்னா அந்த டேட்டால இருந்து கிளீன் பண்ணி அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றது, இந்த கிளீன் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, இது எல்லாமே எதுல பண்ணணும்னா பைத்தன்ல பண்ணணும். ஸோ பைத்தன்ல நீங்க இதெல்லாம் கத்துக்கணும் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டெப்ஸ் இருக்கு, கிளீனிங்க்கு நிறைய கிளீனிங் ஸ்டெப்ஸ் இருக்கு. இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் இன் ஃபியூச்சர் வீடியோஸ்ல. ஸோ அதுக்காக நமக்கு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தேவை. பார்த்தீங்கன்னா 2 weeks இருக்கு, பட் இட் வில் டேக் அப்ராக்சிமேட்லி ஒரு 3 to 4 weeks இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தேவைப்படும். தென் இப்போ நீங்க இது மூணையும் மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா ஃபைனலா நம்ம டேட்டா வாங்கியாச்சு, எடுத்தாச்சு, கிளீனும் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்மளோட ஸ்டேக் ஹோல்டர்கிட்ட காட்டணும். அதை எப்படி காட்டணும்னா ஒரு விஷுவலைசேஷன் டூல் மூலியமா காட்டணும். இந்த மாதிரி இந்த டூலை பார்த்தோன்னே உங்க எல்லாருக்கும் கிளீனா புரியும். ஜான்வரியில எவ்வளவு எழுதி இருக்கு, பிப்ரவரியில எவ்வளவு எழுதி இருக்கு, மார்ச்ல எவ்வளவு எழுதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா புரியும். யாருக்கு வேணா இது புரியும். இந்த ரிசல்ட்ஸை நம்ம கம்யூனிகேட் பண்ணோம். இதுல இல்லாத சில விஷயத்தையும் நம்ம சொல்லணும். இப்போ இந்த மாதிரி வந்து பைத்தன்லயும் சில விஷுவலைசேஷன் டூல்ஸ் இருக்கு, மேட்பிளாட்லிப், சிமான் அப்படின்லாம் இருக்கு. பட் இதெல்லாம் தாண்டி நமக்கு ரொம்ப ஃபேமஸான விஷுவலைசேஷன் டூல் எதுனா பவர் பிஐயும் டேப்லோவும் தான். அதுல பவர் பிஐ ரொம்ப மஸ்ட் ஸ்கில். ஸோ நீங்க பவர் பிஐ ஃபர்ஸ்ட் கத்துக்கிறது நல்லது. ஸோ பவர் பிஐக்கு ஒரு டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 2 to 3 weeksல நீங்க கத்துக்கலாம். பேசிக்கா கத்துக்கிட்டா நம்ம போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஒரு கம்ப்ளீட் ரோட் மேப் ஒரு டேட்டா அனலிஸ்ட் ஆகிறதுக்கு. எக்ஸல், எஸ்கியூஎல், பைத்தன் அண்ட் பவர் பிஐ. இப்போ நான் எக்ஸல் கத்துக்கிட்டேன், எஸ்கியூஎல் கத்துக்கிட்டேன், பைத்தன் கத்துக்கிட்டேன், பவர் பிஐ கத்துக்கிட்டேன். இதெல்லாம் போதுமா? இது எல்லாத்துக்கும் கூட சேர்த்து நான் சொன்ன மாதிரி ஸ்டோரி டெல்லிங் ஸ்கில்லையும் நம்ம கத்துக்கணும். இந்த ஸ்கில் ரொம்ப முக்கியம். ஃபைனலா அவங்களால பார்க்க முடியாத சில விஷயத்த நம்ம சொல்ல தெரியணும். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். யாரு வேணா டேட்டா அனலிஸ்ட் ஆகலாம். ரொம்ப பெரிய டாஸ்க்லாம் இல்லை. டெடிகேட்டடா ஒரு 3 to 4 months டைம்ல கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சீங்கன்னா ஈஸியா டேட்டா அனலிஸ்ட் ஆயிடலாம். ஃப்ரெஷர்ஸா நீங்க ஈஸியா இன்டர்ன்ஷிப் தேடி ஜாப் அக்குமுலேட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி சில ப்ராஜெக்ட்ஸ் நீங்க கேகல்ல இருக்கு, போய் கேகல்ல ஒர்க் பண்ணலாம். கேகல்ல இருந்து பிசினஸ் ப்ராப்ளம் நீங்களே எடுத்து சால்வ் பண்ணலாம். இல்லை நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஆல்ரெடி நான் ஐடியில் இருக்கேன், நான் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னாலும் ஆகலாம். நீங்க ஆல்ரெடி உங்க கம்பெனில எல்லா கம்பெனிலும் டேட்டா இருக்கு, ஏதாவது ஒரு டேட்டா எடுங்க, ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணுங்க, அவ்வளவுதான். இதை உங்க ரெஸ்யூம்ல போடுங்க, இதை வச்சு அப்ளை பண்ணுங்க, கண்டிப்பா வேலை கிடைக்கும். பிரச்சனையே இல்லை, ஈஸியா ஆயிடலாம் டேட்டா அனலிஸ்ட். தேங்க்யூ.